Hello everybody, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று பார்க்க போகிறோம் பிள்ளைகள். How to describe a double bar chart. பார் சார்ட் மாதிரி தான் அது இந்த டபுளாக வரும், அதாவது கம்பேர் பண்ணி எழுதுறதும் அதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் கொஞ்சம் கம்பேர் பண்ணி எழுதணும். ரெண்டு சப்ஜெக்டு ஒவ்வொருப்பட்ட சப்ஜெக்ட் இருக்கும், அதை சேர்த்து தந்திருப்பாங்க ஒரே இதில். அதை நாங்கள் வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணி எழுதுறேன்னு சொல்லி பார்ப்போம். சிலவளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2016ஆம் ஆண்டு கடைசியாக வந்திருக்குது போல இருக்கு. அப்போ இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருக்கா பார்த்துட்டு போங்க. ஓகே ஓகே விளையாடு. இதில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு பாருங்க. The bar chart below shows the number of boys and girls who participate in different sports at a school. Study the bar chart and write a description about it. சரியா? ஓகே, அப்போ என்ன சொல்லப்படுதுங்க? The bar chart below shows the number of boys and girls who participate in different sports. வேறுபட்ட வகையான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளில் பங்கு பெற்ற ஆண்களும் பெண்களுமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்பர்ஸை இந்த சார்ட்டில் கம்பேர் பண்ணி தந்திருக்கிறாங்க. சரியா? இந்த பார் சார்ட்டை வழியாக பார்த்து அதை டிஸ்கிரைப் பண்ணட்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஒரேஞ்ச் மாதிரி ஒரு கலரில் இருக்கிறது கேர்ள்ஸ், ப்ளூ கலர் வந்து பாய்ஸ். சரியா? அப்போ ஒரே தரமாக இப்போ ஃபுட்பாலுக்கு கேர்ள்ஸையும் பாய்ஸையும் பக்கத்துலேயே தந்திருக்கிறாங்க. அது ஒரே தரமாக கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி பாஸ்கெட் பாலுக்கும் டென்னிஸ், அப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஆண் பெண் என்ற வகையில் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வகைப்படுத்தி இருக்கிறாங்க. சரியா? அப்போ ஹொரிசோண்டல் ஆக்சிஸ் வந்து எங்களுக்கு இந்த பக்கம் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸையும், வெர்டிக்கல் ஆக்சிஸ் வந்து என்னத்தை வெளிப்படுத்துன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் வெளிப்படுத்துது. சரியா? ரைட். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். சரியா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நான் அங்கே போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. பார் சார்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது, பை சார்ட், டேபிள் சார்ட், அது மட்டும் இல்லாமல் வென் டயக்ராம் கட்டாயம் இருக்க பாருங்க. இது வரைக்கும் வேற இல்லை, ஆனால் உங்களுடைய சிலபஸ் புத்தகத்தில் இருக்குது. சில வேலை வரலாம். சரியா? பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ஓகே, நாங்கள் வந்து முதல் வந்து ஹெடிங்கிலேருந்து, அதாவது கேள்வியிலேருந்து தான் நாங்கள் வந்து விட தொடங்க போகிறோம். ஆகவே அதை நான் இந்த செக்ஷனை காப்பி பண்ணுறேன். சரியா? ஓகே, முதலாவது இன்ட்ரடக்ஷன் பகுதிக்கு நான் அதை காப்பி பண்ணுறேன். ஓகே, த பார் சார்ட். அப்போ நாங்கள் த பார் சார்ட் the above bar chart என்ன, the above bar chart இதை நான் வந்து எடுக்கிறேன். பாருங்க எப்படி கேள்வியில இருந்து நாங்க ஆன்சர் பண்ண போறோம். The above bar chart shows the number of boys and girls who participate in different sports at a school, ஒரு பாடசாலையில. அப்ப அது வந்து நாங்கள் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா? ஃபுல் ஸ்டாப். ஓகே, நாங்கள் இப்போ அந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ், ஹொரிசோண்டல் ஆக்சிஸ் வளமையாக எழுதுகிற மாதிரி தான். அப்போ அதை நாங்கள் நோட் பண்ணுவோம். வெர்டிக்கல் ஆக்சிஸ், vertical axis shows the number of students and horizontal axis shows the sports. அவை என்னன்னு சொல்லுவோம் என்ன, which are என்னென்ன
football, basketball, tennis, and swimming. ஓகேயா? ரைட். நாங்க வந்து முதலாவது சொல்லிட்டோம். Okay, vertical axis shows the number of students, and horizontal axis shows the sports, which are football, basketball, tennis. Okay. ரைட். இதுல நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லலாம் சேர்த்து மேலதிகமா. It compares ஒப்பிடு நோக்குது என்ன, கிளியர்லி தெளிவாக எங்களை ஒப்பிட்டு விளக்குது என்னத்தை, clearly how many boys and girls take part in each sport. ஓகேயா? ரைட். அப்போ நாங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் பகுதியில் நாங்கள் சொல்ல வேண்டிய சொல்லிட்டோம். இந்த above Bajar shows. ஓகே, அதை நான் கடைசியாக வாசிப்போம். ரைட். ஓகேயா? ரைட். இப்போ இவ்வளவு வேர்ட்ஸும் எவ்வளோன்னு பார்ப்போம். இவ்வளவும் வந்து 52. அப்போ மிச்சத்தை நாங்கள் வந்து 100 வேர்ட்ஸுக்குள்ளே எழுதி முடிக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி எழுதுவோம். சரியா? ஓகே. இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ ஃபுட்பால் வந்து அதிக அளவில் வந்து பாய்ஸால் விரும்பப்படுது. கேர்ள்ஸ் வந்து டென்னிஸை வந்து அதிக அளவில் விரும்புகிறாங்க, அதிகமானவர்கள் விரும்புகிறார்கள். சரியா? ஆக குறைவானது ஃபுட்பால் வந்து கேர்ள்ஸால் விரும்பப்படுது. ஆக குறைவாக ஸ்விம்மிங் வந்து பாய்ஸால் ரைட். இப்போ நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் வந்து என்னத்தை விரும்புகிறாங்க, மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து என்னத்தை விரும்புகிறாங்கன்றதை சொல்லுவோம். சரியா? அடுத்து செகண்ட் பேராகிராஃபில் நாங்கள் சொல்லுவோம். கொஞ்சம் கிளியராக இருக்கும் பிள்ளைகள், அதுக்காக தான் செய்யும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் செகண்ட் பேராகிராஃபில் என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் வந்து ஓகே ஃபுட்பாலை பற்றி எழுதுவோம். ஃபுட்பால் has the most boys. சரியா? அவ ஃபுட்பால் வந்து மோஸ்ட் பாய்ஸை கொண்டு இருக்குது. சரியா? த ஹட்டாயம் பார்க்கணும், த மோஸ்ட் பார்க்கணுமா, பாய்ஸ் with how many numbers? 40. With 40 participants. With 40 participants. ஓகே, அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு எழுதுவோம். டென்னிஸ் கேஸ் என்ன, டென்னிஸ் has the most girls.
அதாவது டென்னிஸ் என்ற ஸ்போர்ட் வந்து அதிக அளவில் கேர்ள்ஸை கொண்டிருக்குதுன்னு சொல்றோமே நான் கேர்ள்ஸ் அவை எத்தனை வித் எத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டத்தட்ட 35 என்ன with 35 participants. ஓகே இப்போ பாருங்க இது நாங்கள் ஹையஸ்ட் சொல்லிட்டோம் இது கேர்ள்ஸுக்கு டென்னிஸ்ன்னு சொல்லிட்டோம் இப்போ பொதுவாக இந்த ஃபுட்பாலில் அதிக அளவு வித்தியாசம் வந்து ஃபுட்பாலில் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் இடையில காணப்படுது மற்றதில் கிட்டத்தட்ட பாருங்க பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ஓரளவு கிட்ட நிற்கிது இருந்தாலும் கேர்ள்ஸ் தான் அதிக அளவில் இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே கேர்ள்ஸ் கூடுதலாக இருக்கிறாங்க பாஸ்கெட் டென்னிஸ் ஸ்விம்மிங் இது எல்லாத்தையும் பார்க்கல இந்த 3 ஸ்போர்ட்ஸ்லையும் கேர்ள்ஸ் வந்து ஆண்களை விட கூட இருக்கணும் பாய்ஸ் வந்து குறைவாக இருக்கணும் அப்போ நாங்கள் இந்த 3ஐயும் சேர்த்தே ஒரு வரியில சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் அதிக வேர்ட்ஸ் கவுண்டிங் போகக்கூடாது அப்போ 3 ஸ்போர்ட்ஸையும் சேர்த்து ஒரு சென்டென்ஸுக்கு எடுப்போம் அப்படி சொல்லலாம்னு சொன்னால் இப்போ என்னன்னு சொல்லலாம்னா more girls than boys என்று ஸ்டார்ட் பண்ணுவோம் என்ன more girls அதிகளவான பெண்கள் than ஆண்களை விட than boys அதிகளவான பெண்கள் ஆண்களை விட than boys play அவங்க என்னத்தை விளையாடுறாங்க play பாஸ்கெட்பால் டென்னிஸ் ஸ்விமிங் இவ்வளோத்தையும் விளையாடுறாங்க என்ன அப்போ அதை நாங்கள் ஒரே சென்டென்ஸில் கொண்டு வந்துட்டோம் more girls than boys அதாவது பாய்ஸை விட அதிகளவான பெண்கள் என்னதை விளையாடுறாங்கன்னா பிளே பாஸ்கெட்பால் டென்னிஸ் ஸ்விமிங் டென்னிஸ் and swimming ஓகேயா அப்போ பாருங்க சென்டென்ஸ் பாருங்க நாங்கள் அந்த மூன்றும் வந்து அதிக அளவில் அவர்கள் கேர்ள்ஸ் இருக்கிறதால அந்த ஒரே இதில் தனித்தனியே சொல்லி கொண்டு கேட்கலாம் வேர்ட் கவுண்டிங் கூடிடும் அப்போ அதில் நாங்கள் ஒரே தரமாக நாங்கள் அதை வந்து எழுதியிருக்கிறோம் இப்போ நாங்கள் இதில் பாய்ஸ் வந்து அதிக அளவில் வந்து ஃபுட்பாலை விளையாடுறாங்க ஆனால் அது பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குன்றதை சொல்லுவோம் சரியா பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குன்றதை சொல்லுவோம் அப்போ பார்ப்போம் அதை எப்படி சொல்லலாம் என்று பார்ப்போம் இப்போ பாய்ஸ் play football more than girls பாய்ஸ் வந்து கேர்ள்ஸை விட அதிக அளவில் ஃபுட்பால் விளையாடுறாங்க ஆகவே அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் in football there are எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லுவோம் there are இவ 10 கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து 40 ஆகவே வித்தியாசம் 30 இருக்குது 30 கூடுதலாக இருக்கிறார்கள் சொல்லுவோம் there are 30 more there are 30 more boys
there are 30 more boys than girls. There are 30 கூட கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு என்ன more boys than girls. கேர்ள்ஸை விட 30 கூடவா இருக்கு என்று நாங்கள் சொல்றோம் செகண்ட் பேராகிராஃப். ஓகேயா ரைட். இப்போ பார்ப்போம் இது எத்தனை வேர்ட் கவுண்டிங். சரி 92க்கு வந்துட்டு. ஆகவே நாங்கள் வந்து இதை கட்டாயம் முடிக்கே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்ப கன்க்ளூஷன் சொல்லுவோம். கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாம் காய்ச்சிட்டோமா? சரியா? ஹையஸ்ட் காய்ச்சி நாங்கள் ஃபுட்பாலுக்கு, கேர்ள்ஸுக்கு இல்லை காய்ச்சி நாங்கள் டென்னிஸுக்கு. பிறகு வந்து இந்த மூன்றையும் சேர்த்து ஒரு வசனமாக்கி நாங்கள் என்ன அதை விட கேர்ள்ஸ் வந்து கூடுதலாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த 3 ஸ்போர்ட்ஸையும் சொன்னாங்க. பிறகு வந்து இது வந்து அதிக அளவில் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்க. சரியா? அப்போ கட்டாயம் நாங்கள் இப்போ 92 வேர்ட்ஸுக்கு வந்தபடியா இதை முடிக்கணும். கன்க்ளூஷன் பகுதிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. சரியா? ஓகே. அப்போ எப்படி முடிப்போம்? ஓகே. நாங்கள் இதை வந்து ஓவரால்னு சொல்லுவோம். ஓவரால் அல்லது இன் டோட்டல்னு சொல்லுவோம். மொத்தத்தில் இன் டோட்டல் பாய்ஸ் ஒரு கன்க்ளூஷனை சொல்லுவோம். இது வந்து எங்கட கருத்து. பாய்ஸ் ப்ரிஃபர் ஃபுட்பால் என்ன ஃபுட்பால் த மோஸ்ட். அதிக அளவில் ஆண்கள் வந்து ஃபுட்பாலை விரும்புகிறாங்க, விரும்பி தெரிவு செய்கிறாங்க. வைல் அதே நேரம் அதே வேளை கேர்ள்ஸ் take part in other sports more. அப்ப இதுல என்ன சொல்றோம்டா, மொத்தத்துல நாங்க என்ன சொல்லலாம், பாய்ஸ் வந்து ஃபுட்பால் அதிகமா விரும்புறாங்க, விரும்பி தெரிவு செய்யறாங்க. ஆனா கேர்ள்ஸ் வந்து ஃபுட்பாலை விட மற்ற ஸ்போர்ட்ஸ்ல வந்து அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க சொல்றோம். அப்ப முடிவா நாங்க என்ன சொல்லுவோம்னு சொன்னா, ஹென்ஸ் எனவே this suggest எங்களை பரிந்துரைக்க சொல்லுது. suggest that boys and girls have different, இது எங்கட ஒப்பீனியன், different interest in sports. இது வந்து ஒரு நாங்களா ஒரு விஷயம் சொல்ற மாதிரி கொடுக்கணும். சரியா பிள்ளைகள்? சரியா? என்ன சொல்றோம்? எனவே this suggests that boys and girls have different interests in ரைட். அவங்க வந்து பாய்ஸும் கேர்ள்ஸும் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து வேறுபட்ட ஆர்வத்தை கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து கன்க்ளூஷன் சொல்லி முடிக்கிறோம். சரியா? இப்போ விளங்குதா அவங்களுக்கு? இப்போ பாருங்க, நான் வந்து இதை வந்து கட்டாயமா முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அப்போ கவனமா எழுதணும். நாங்கள் தேவையான விஷயங்களை கவனத்தில் கொண்டு எழுதணும். சரியா? இதுல எத்தனை வேர்ட் கவுண்டிங்கண்டா 119 இருக்கு. சரியா? 119. ஓகே, அதோட பரவாயில்ல. சரியா? அப்ப கட்டாயம் நாங்கள் வந்து தரப்பட்ட சொற்களின் இதுக்குள்ள கவுண்டிங்குள்ள எழுதி முடிக்கணும். சரியா? அப்ப ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். அப்ப நான் திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன். ஏதாவது பிள்ளைகள் ஏதாவது இருந்தாலும், the above bar chart shows the number of boys and girls who participate in different sports at a school. Vertical axis shows the number of students and horizontal axis shows the sports, which are football, basketball, tennis and swimming. It compares clearly how many boys and girls take part in each sport. Football has the most boys with 40 participants. Tennis has the most girls with 35 participants.
More girls than boys play basketball, tennis, and swimming. Boys play football more than girls. In football, there are 30 more boys than girls. In total, boys prefer football the most, while girls take part in other sports more. Hence, this suggests that boys and girls have different interest in sports. சரியா? ஓகே, இது கஷ்டமா இருக்காது பிள்ளைகள். சிம்பிளான வாக்கியங்கள் தான். ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு இதை நீங்க பார்க்கல. சரியா? ஓகே, அவ்வளவுதான். இது கட்டாயம் இருக்கா பாருங்க, பார்த்து ரெடி பண்ணி கொண்டு போங்க. சரியா? ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, சம்டைம்ஸ் வரலாம். ஓகே, பாய், டேக் கேர்.